வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 22/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் விலை நிலவரம், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் விலை நிலவரம் கொடுத்துருக்குறேங்க. வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 to 17 கொண்ட முதல் தர மிளகாய் 1000 ரூபாயிலேருந்து 1100 பர் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாயும், செகண்ட் குவாலிட்டி 800 to 900, நச்சுப்பொடி 700 to 600 to 700 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை பாருங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், செடி முருங்கை 1 கிலோ 80க்கும், மரத்துக்காய் 60 to 70க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் பொறுத்தளவுக்கு மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் வரத்து அதிகம், விலை குறைவுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட முதல் தரக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளைக்காய் 600-700 விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும். தரையில் வர சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 to 250க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையை 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்திற்கேற்ப பீர்க்கங்காய் 14 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில கட்டு தெளிவாக இருந்தால் 900, 1000 ரூபாய்க்கு ஒரு சில கட்டு விற்பனை ஆச்சுங்க. நார்மலாக 700-800க்கு நார்மல் ரேட்டுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600க்கும், குறைந்தபட்ச விலையை 300க்கும், நச்சுப்பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் தர பூண்டு அதிகபட்ச விலையை 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 150க்கும், பல்லு பூண்டுகள் 130க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி நேற்று விலை சுலோங்க, இன்று மறுபடியும் விலை உயர்வுங்க. 15 கிலோ கொண்ட சாகோ முதல் தர தக்காளி 650 வரைக்கும், சாகோ செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் 400 ரூபாயிலேருந்து சாகோ விற்பனையாக இருக்குதுங்க. 400 to 650 சாகோ தக்காளிங்க. மதன் தக்காளி 400 ரூபாயிலிருந்து 570-600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சிவம் 300 to 550 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இதே 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 600 to 700 ரூபா வரைக்கும் பந்தல் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இறங்குதுங்க, ஒரு நாள் குறையுது, ஏறுது, அப்படியே போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 7 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்து அதிகபட்ச விலையாக 1 கிலோ 45க்கும், செகண்ட் குவாலிட்டி 35க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் முதல் தரம் 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், தேர்டு குவாலிட்டி 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை சக்கரவள்ளிக்கிழங்கு உள்ள 40 to 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 120 to 140, 150 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் விலை இன்று கிடுகிடு உயர்வுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. ஒரு சில போய் எக்ஸ்ட்ரா போச்சுனாங்க, நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் கண்ணு தெரிஞ்சு போகலிங்க. 15 to 17 கொண்ட முதல் தர வெண்டங்காய் 1000 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் 700 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 700 to 800 ரூபா வரைக்கும் கொத்தாவரம் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து செகண்ட் குவாலிட்டி 500 ரூபாய்ங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து நல்லா தெளிவாக இருந்தால் 700 ரூபாய்க்கு கூட கத்திரிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட போய் 600 to 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 400 ரூபாயிலேருந்து 600-650 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி முதல் தரம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் தரம் பார்த்தீங்கன்னா 40 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பற்றை பழைய வெங்காயம் அதிகபட்ச விலை 1200 ரூபாயிலிருந்து
1400 ரூபா முதல் தர வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பட்டறை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நச்சு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பட்டறை வெங்காயம் 500 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக 25 கிலோ கொண்ட பட்டறை வெங்காயம் 500 ரூபாயிலிருந்து 1400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 52, 53, 50 எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக 55க்கும் கூட வாங்கிக்கிறாங்க சின்ன வெங்காயம் பட்டறைக்காய்ங்க. புதுக்காய் பார்த்தீங்கன்னா 25 to 40 ரூபா வரைக்கும் 42 காய் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே பெருசாக புதுக்காய் இல்லைங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணைக்காய் இன்னும் பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே ஒரு கிலோ 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் 40 மூட்டை 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல ஸ்டார்ட் ஆகலைங்க. எல்லா ஏரியாவிலையுமே 40 மூட்டை இன்றைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் 600-700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் வந்து விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சு பொடியாக இருந்தால் 10 to 12க்கும், மீடியம் சைஸ் 20 to 24க்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி 24 to 28க்கும் அது பெருவட்டு தேங்காய்ங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக வந்து தேக்குதுங்க. விலை இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காட்டுக்குள்ளே 15 ரூபாயிலிருந்து 17-18 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. காய் வந்து எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகலைங்கன்னா இருக்கிற காயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சாகிறனால இன்னும் ஒரு மாதத்துக்கு விலை குறையறதுக்குள்ள பூசணிக்காய் வாய்ப்பு கம்மி தானுங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு நிறையா போடலாமா, என்ன வெரைட்டி போடலாம்னு சில பேர் கேட்டிருக்கிறீங்க. இப்போ நாற்று போய்க்கான்னு சில பேர் கேட்டீங்க. நாற்று பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த பட்டை போடுறதுக்கு இந்த வருஷம் நாற்று மூவிங் கம்மி தானுங்க. நம்ம பண்ணை மட்டுமில்லைங்க, எல்லா பண்ணையுமே நாற்று கம்மிங்க. என்ன காரணம்னா அனைத்து பயிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து கம்மிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நடவு கம்மியாக தான் உழுவுதுங்க. தண்ணி இருக்கிறவங்க